நம்முடைய இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்கள் இருப்பதால் இந்த வீடியோவில் காட்டப்படும் எதையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். மீறினால் சிவப்பு இரத்த அணுக்கள் குறையக்கூடும். ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு சும்மா காலேஜ் நெக்ஸோட பேசிக்ஸ் என்ன, இல்லை ஏன் காலேஜ் நெக்ஸ் வந்து நம்ம ஹேக்கிங்காக இந்த கோர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் லினக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து அது ஓப்பன் சோர்ஸ், இன்னொன்று வந்து லினக்ஸ் நீங்கள் எப்போ எடுத்தாலும் அந்த ஃபுல் கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். அன்லைக் விண்டோஸ், லினக்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் மாடிஃபை பண்ணலாம், சோர்ஸ் எடுத்து கூட எடிட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஸோ அதனால தான் நம்ம வந்து மெயினாக காலேஜ் நெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காலின் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருக்கோம் ஏன் காலின் எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சில டூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதரிங், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஹேக்கிங்கான EXE எல்லாமே எடுக்கலாம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், காலினெக்ஸ் வந்து ரொம்ப செக்யூர் அப்படிங்குவாங்க. ஸோ அதை நான் செக்யூர்னு சொல்ல மாட்டேன். பட் காலினெக்ஸ்னு இல்லாமல் லினக்ஸ் யூசர்ஸே வந்து ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டு கொஞ்சம் கம்மி தான். நம்ம சும்மா ஓஎஸ் இப்போ மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மார்க்கெட் ஷேரில் லினக்ஸ் வந்து மொத்தமாக வேர்ல்டில் யூசர்ஸே பார்த்தீங்கன்னா 1.84% யூசர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வைரஸ் க்ரியேட் பண்ணுறவங்க அண்ட் மேல்வேர் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து விண்டோஸ் அண்ட் ஓஎஸ் எக்ஸுக்கு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் 77.2% மார்க்கெட் ஷேர் வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுற வைரஸஸ் எல்லாமே ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக க்ரியேட் பண்ணி விண்டோஸில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து மெயினாக லினக்ஸ் வந்து செக்யூர் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து வைரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் வேணும்னா நீங்களா கூட ஒரு வைரஸ் எழுதலாம் லினக்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. பட் லினக்ஸ் வந்து ஒரு கேரியராக இருக்கலாம். கேரியர்னு எப்படி சொல்கிறேன்னா, அந்த விண்டோஸ் EXE வந்து உங்கள் மிஷின் மூலயமா விண்டோஸ்க்கு அனுப்பலாம். ஸோ ஒரு லினக்ஸ் மிஷின் மூலயமா அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம மெயினாக வந்து எல்லாமே டெர்மினல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெர்மினல் கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் பேசிக் கமாண்ட் லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள். ஸோ அண்ட் நார்மலாக நீங்கள் லினக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் தான் வரும். ஸோ ரெண்டையும் ஒரே கமாண்ட் தான். பட் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹாரிசான்டலாக இல்லை வெர்டிக்கலாக வந்து ஸ்க்ரீன்ஸை ஸ்பிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா எபிடிகேட் இன்ஸ்டால் டெர்மினேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால இப்போ அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெர்மினேட்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஃபரபிளி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஸ்க்ரீனை வெர்டிகலாக ஹாரிசான்டலாக பண்ணிவிட்டு உங்கள் கோட்ஸை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பழகிடும். ஸோ there won't be much difference between விண்டோஸ் அண்ட் காலினெக்ஸ். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கமாண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸை காப்பி பண்ணா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது சம் ரேண்டம் இதை அடிச்சுட்டு காப்பி பண்ணோன்னா நார்மலாக Ctrl+C அமுத்துவோம். அதில் Ctrl+Shift+C அமுத்தணும். அப்புறம் Ctrl+Shift+V போடணும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் சும்மா Ctrl+C அமுத்துனீங்கன்னா ரன்னிங் ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆயிரும். Ctrl+C அமுத்துனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது கேன்சல் ஆகுதுட்டு. அந்த லைனில் என்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அது கேன்சல் ஆயிரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால தான் Ctrl+Shift அமுத்திட்டு Ctrl+C+V கொடுப்போம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.